பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களோட ஜைரின் 90 நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர சைக்கிள் சவாரி, அதை தொடர்ந்து ஒரு வைத்திய ஆலோசனை. நேற்று ஒரு வாப்பா ஒரு மகன் கூட்டிட்டு வந்தார், 72 வயசு. அப்ப இருமல் சளி காய்ச்சல் இருந்த இப்போ ஆள் சில சவுப்பருகி சேலைன் ஒன்று போடணும்னு சேர்ந்துட்டு வந்தார். அப்போ நான் சொன்ன இப்போ சேலைன் இப்போ கூட பேருக்கு இந்த சேலைன் சத்து உடம்பு வீக்காக இருந்தால் சேலைன் போட்டால் உடம்பு நல்லா இருக்குன்ற ஒரு பிழையான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அப்போ அதில் இப்போ சேலைன் 6 உண்மையாக போடணும். அடுத்தது சேலைன் போடுறதால தேவைக்கு இல்லாமல் சேலைன் போடுறதால என்ன பாதிப்பு இருக்கு, இது ரெண்டையும் பார்ப்பேன். என்ன கட்டாயம் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சில டைம்ல கோவிச்சிட்டு போறாங்க, சேலைன் கொண்டு போடுறானே ஏன் வேளான்னு சொல்லி கேள்றாங்கன்னு சொல்லி யோசிக்கிற. சில டைம்ல பிஸியா இருக்கிறதால சேலைன் டாக்டர் போடாம விடுறாரு அப்படிலாம் நினைக்கிறது எல்லாம் இருக்கு. அப்ப உண்மை இந்த சேலைனுங்கிறது நம்ம கதைக்கிறது நார்மல் சேலைன் ஒன்று இருக்கு, அது உப்பு சோடியம் குளோரைட். மற்றது டெக்ஸ்டோஸ் சேலைன் இருக்கு, டெக்ஸ்டோஸ் சொல்லி சொல்றது அது குளுக்கோஸ். இது ரெண்டு தான் வளமையா பொதுவாக பாவிக்கிறது. சில டைம்ல ஹார்ட்மான் சேலைன் வேறு யாரெல்லாம் இருக்காது, தேவையை பொறுத்து டாக்டர்ஸ் மாதிரி தீர்மானிப்பாங்க யாருக்கு எதை போடணும். அப்ப நாம அந்த சேலைன் ஒரு நீர் தானே, அது வேறு அதுல விட்டமின்ஸ்களோ ஒன்றும் கிடையாது. சோடியம் குளோரைட் இருக்கிறது, மற்ற குளுக்கோஸ் இருக்கிறது. அப்ப உப்பு தன்மை உடம்புல குறையுது, ப்ரெஷர் ட்ராப் ஆகுது. ப்ரெஷர் லோவா இருக்கிற டைம்களில் ஒரு உதாரணமா வயிற்றால போயிட்டு ஒரு மிச்சம் நீர் வயிற்றோட்டம் கடுமையா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் சளி சீதம் மாறி போறதுக்கெல்லாம் அந்த நீரிழப்பு வராது. சில சொல்லுவாங்க ஓட்டரியா போகுது, கடுமையா சூ போற மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்றால போகுது, பெரிய ஆளுக்கு போகுது. அப்போ ஒரு நாளைக்கு 8-10 தரம் போகுது, ஆளு ஒளிம்பிரிக்கலாம். அப்படி வரக்கொள்ள அந்த வயிற்றால அதே மாதிரி வாந்தி எடுக்கிறது, குடிக்கிற எல்லாம் சத்தியம் வருது. அப்ப அப்படி போகக்குள்ளையும் அதுல இழக்கப்படுற உப்பு தான், உப்பு சத்து வெளியே போகும். ஏன்னா அந்த சுரப்புகள் எல்லாத்திலையும் உப்புகள் இருக்கு. அந்த உப்புகள் இழக்கப்படுறதால நம்ம பல்ஸை பிடிச்சு பார்த்தோம்னா பல்ஸ் வீக்கா இருக்கும், ப்ரெஷரை பார்த்தோம்னா ப்ரெஷர் லோவா இருக்கும், 90 60 100 70. அப்ப ஒரே தூங்கணும் போல இருக்கும், தலையை தூக்கினா தலை சுத்து வர மாதிரி. ஏன்னா ப்ரெஷர் காணாம இருக்க போல தலைக்கு பிளட் வராது. அப்ப அப்படியான டைம்ல டாக்டர் தீர்மானிப்பார் ஆளுக்கு டீஹைட்ரேஷன் இருக்காரு. அப்ப அவருக்கு நாங்க சேலைன் போட வேண்டிய. சில ஆளுக்கு முதல்ல சேலைன் தீர்மானிக்கிறதும் இல்லை, ஓரல் அடுக்க சொல்றது. ஜீவனி, அதே மாதிரி தெம்பிலி, உப்பு கஞ்சி, அந்த உப்பு பேலன்ஸ் பண்ற உணவுகளை ஃபெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கும் அதுக்கு மேலா இந்த வாமிட்டிங் தொடர்ந்து சக்தி, அதாவது வாய் மூலமா அந்த நீராகாரத்தை எடுக்க இல்லாத நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிச்சேன்னா தான் சேலைனை போடணும். சரியானு. அப்ப உண்மையா ஒரு மரத்துல வேற அடியில தண்ணி ஊத்துறதும் இலைக்கு தண்ணி ஒழிக்கிறதும் இருக்கு தண்ணி, அது மாதிரி தான். இப்ப நாம அந்த நீரா குடிக்க போல ஜீவனியை அந்த நீரா குடிக்க போல வேர்ல தண்ணி ஊத்துற மாதிரி, அது முழு சிஸ்டத்துக்குள்ளாலேயும் போய் உறிஞ்சுப்பட்டு பொடியில எல்லாத்துக்கும் போய் சேரும். இப்ப சேலைனை ஏத்துறதுங்கிறது தண்ணி இலைக்கு தொளிக்கிற மாதிரி, என்ன வெளியால பசுமையா தெரிகிற மாதிரி, ஆனா உண்மையா அது இல்லை. அப்ப அதனால நாம அந்த சேலைனுங்கிறது இதுதான் பர்பஸ், அதாவது ஒரு நீர் இழப்பு ஏற்படணும். சரியானே. மற்றது ஆப்ரேஷனுக்காக வேண்டி சில டைம்ல சில பேஷண்ட்களை ஃபாஸ்டிங் வைப்பாங்க. இப்போ சந்தேகம் மாதிரி அப்பெண்டிசைட்டிஸ் அரிக்கலாம். அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ சர்ஜரிக்கு எடுக்க வேண்டிய பேஷண்ட்டுக்கு வாய் மூலமாக அந்த 6 hours 8 hours ஒன்று எடுக்கப்படாண்டு இருக்கும். அப்போ அதனால அவங்களுக்கு அந்த 6 hours வாய் மூலமாக ஒன்றும் கொடுக்க இல்லாதே, அப்படியான பேஷண்ட்டுக்கு ஒரு சேலைனை போட்டு அந்த 6 hours வைப்பாங்க. அல்ல சர்ஜரிக்கு பிறகு அவர் வாய் மூலமா குடிக்க ஸ்டார்ட் பண்ணும் வரையில அவருக்கு நீர் ஒன்று தேவைப்படும் உடம்புக்கு, அப்போ அதுக்கு போடுவாங்க. சில டைம்களில் திடீர்னு அப்படி ஒரு எக்ஸிடென்ட்ல திடீர்னு அப்படி ஒரு பிளட் லாஸ் ஒன்று அப்படியான டைம்ல ஒரு கண்ணிலா போட்டு ஒரு ட்ரிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அது என்னத்துக்குண்டா அந்த லைனை பேட்டண்டா வச்சுக்கொள்றது, அதாவது எல்லாம் கலப்ஸ் ஆயிரும், நாடி நாளங்கள் எல்லாம் சுருங்கிடும் டக்குன்னு ஒரு பிளட் லாஸ் ஒன்று வந்தா. அப்ப ரத்த வங்கியில ரத்தம் க்ரோஸ் மேட்ச் பண்ணி செட் பண்ணி பிளட் ஏற்றும் வரையில அந்த லைனை ஓப்பனா வச்சுக்கொள்ளணுமே, அந்த வத்தி போகாமக்கு. அதுக்கு ஒரு லைனை டக்குன்னு கனிலா ஒன்று போட்டு சேலைன் ரோப் ஒன்று போடுவாங்க. எக்ஸிடென்ட் வந்தா டக்குன்னு தான் போடுற கனிலா போட்டு ஆளை அந்த லைனை வச்சுக்கொள்ளும். ஏன்னா லைன் எல்லாம் வத்தி போனா பிறகு நாம நாடியை பிடிச்சி கனிலா போடுறதெல்லாம் கஷ்டமா போகும். அப்ப இமீடியட்டா போட்டு வச்சுட்டோம்டா பிறகு பிளட் கொடுக்கறதும் லேசா இருக்கும். இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் உண்மையா சேலைன் போடுறது. அப்ப அதனால இது ஒரு பிள்ளையான ஒரு ப்ராக்டிஸ். ஆனா சில டைம்ல அந்த விட்டமின்ஸ்கள் போடுறதுக்கு ட்ரிப்புக்கு சேலைனுக்குள்ள போடுவாங்க டிரெக்டா, அந்த ஹை டோஸை கொடுக்க இல்லாது. அப்ப சேலைன்ல அந்த பி காம்ப்ளெக்ஸ் இன்ஜெக்ஷன் அதுகளை ஆக்களுக்கு கால் வரைப்பு, திமிர்வை,
உடம்பு சோர்வு அதுகளுக்கு என்ன செய்வாங்கன்னா டெக்ஸ்டோ சேலைனுக்குள்ள பி காம்ப்ளெக்ஸை போட்டு அந்த விட்டமினை பார்த்து தான் அதில் நோக்கம். அந்த விட்டமின் தான் அந்த உடம்புக்கு போகும் வேலையை வேற அந்த சேலையினால சத்து கிடைக்கிறதுங்கிறது பிள்ளையான கன்செப்ட். மற்றது வந்து இப்போ சேலையின் அண்ணன் தேவைக்கு இல்லாமல் போறதால பல பிரச்சனை இருக்கு. சேலை அதை நினைச்சோம்னா சும்மா அணியாம நாம குத்த மாட்டோம். உதாரணமா ஒரு சேலையும் போறதுக்கு ஒன்று கனியில ஒன்றா போட போறேன், இன்சர்ட் பண்ண போறீங்க. அப்போ பொடியில வந்து ஒரு ஊசை ஏத்துறங்கிறது என்னண்டா ஒரு தேவைக்கு இல்லாம ஒரு கிருமியை உள்ளுக்கு அனுப்புறதுக்குரிய செயற்பாடு. சரி, அப்ப நாம எவ்வளவு கிளீன் பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாத அல்லது கிளீன் சரியா பண்ணப்படாம ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று போயிட்டா எத்தனை பேஷண்ட் வரும் இந்த கனிவுல இருந்த இடத்துல கட்டி மாறிக்கு சார், கல்லு கட்டி மாறி நோவு ஒரே தொட்டா அப்படிலாம் வரும் அந்த கனிவுல இருந்த இடம். அடுத்து சில ஆக்களுக்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண அலர்ஜிக் ஆகிடும். ஒரு அந்த பிராண்ட் சேலைனை வந்து கவர்மெண்டால ஸ்டாப் பண்ணுவாங்க, வித்ட்ரா பண்ணுவாங்க. சரியான அப்படிலாம் இருக்கு. இப்ப சில ஆக்களுக்கு அலர்ஜிக் ஆகும், அந்த சேலைன் ட்ரிப் வந்து அலர்ஜிக் ஆகும். அப்போ உடனே 2-3 கேஸ் வந்து பேடானு சொல்லி சொன்னா நம்ம மினிஸ்ட்ரிக்கு அறிவிச்சா மினிஸ்ட்ரியால அந்த நம்பர் உள்ள பெச் நம்பர் உள்ள சேலைன் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கு. அப்ப நாம தேவைக்கு இல்லாம ஏன் அந்த அந்த ரிஸ்க் எடுக்கணும்? யாருக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதான் அது ஒரு பிரச்சனை. இப்படி வந்து அந்த நாம அந்த இன்ஃபெக்ஷன் போறது, இந்த இது வாரது. அடுத்தது ஹார்ட்டுக்கு சில டைம்களில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த ஃப்ளூயிடை லோட் பண்ணல, அன்னெசரி தேவைக்கு இல்லாமக்கு நாங்கள் அவங்களுக்கு ஃப்ளூயிட் லோட் ஆக்க இல்லாது, ஹார்ட் அவரை தாங்காது. அப்போ அதனால அப்போ அது அந்த கண்டிஷன்லாம் பார்க்கணும். ஆகவே சேலைனுங்கிறது வந்து நாம் ஒரு டாக்டர் வந்து அந்த இண்டிகேஷன் இருந்தால் மட்டும் அந்த சேலைனை போட சொல்லுவாங்க. அதனால நாம மற்ற வழிமுறைகள்லாம் இருக்குதானே, உடம்புல நீரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய மற்ற வழிமுறைகள் அதுகள் வந்து நாங்கள் கொடுக்கணும். இப்போ வாமிட் பண்ணுது அடுத்தது இப்படி இருக்கு. இப்போ டயரியா போகிற ஆக்களுக்கு இவங்க என்ன செய்யறா தாகம் கூடும். பிள்ளைகளுக்கெல்லாம் டயரியா போகப்போ தாகம் கூட இருக்கும். ஏன்னா நீர் டிமாண்ட் கூட தானே. அப்போ அந்த கூட குடிச்சா அந்த அந்த குடல் வந்து அந்த உறிஞ்சிற தன்மையை இழந்திருக்கு. அதான் டயரியா அப்சர்வ் பண்ற தன்மை, உறிஞ்சிற தன்மையை விட்டுட்டு. இப்போ நீங்க லோடா கொடுத்தா அது டெப்பால போறாப்பல குடிக்க முடியாங்க பாத்ரூம் போ. அப்போ அதுக்கு வந்து அந்த சிப்ஸா கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ ஒவ்வொரு முடல் சிறுக ஸ்பூனால. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் டயரியா போனால் கூட பேர் சரியா பேட் ஆகுற பிள்ளைகள் வந்து சரியான கலப்ஸ் ஆயிரும். அவங்க தாங்க மாட்டாங்க, நம்மளை மாதிரி தாங்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பொட்டிலில் ஃபுல்லாக கொடுத்து மில்கையும் கொடுத்து எல்லாத்தையும் தாகத்தில் குடிச்சிச்சுண்டா அது நிற்கிறல கூட போகும். கூட பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, நிற்கிது இல்லை சார் குடிக்கக்கூடிய போயிட்டே இருக்குது. அப்போ அது வந்து உண்மையாக ஸ்பூனால் கொடுக்கணும், 5 ml ட்ரொப்பரால் கொஞ்சம் கொஞ்சம் நாக்கில் படித்தினோம்னா அது போகிற வழியிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி பட்டுரும். அப்போ அங்கே லூஸ் மோஷன் ஆக்குற அளவுக்குரிய லோடு இல்லை, சிறுக கொடுக்கணும். அப்போ இப்படி நீங்கள் மேக்சிமம் வந்து வாயு மூலமாக தான் அந்த குடுக்க இயலாத ஆக்களுக்கு கூட அந்த நீராக நம்ம சோறு தான் சாப்பிட இல்லாமல் இருக்கும். ஒரு காய்ச்சல் வந்து வருத்தம் வந்து சோறு பெரிய உணவுகள் சாப்பிட இல்லாமல் இருக்கு. ஆனால் குடிபானங்கள் வந்து அழகாக எடுக்கலாம் அவங்க. அப்போ அப்படியான டைமில் வந்து நாங்கள் இப்படி உப்பு சத்துள்ள உப்பு கஞ்சி, அதே மாதிரி தெம்பிலி, தோடம்பழச்சாறு அதுகளை வந்து நாங்கள் கொடுத்து அந்த நீரை பேலன்ஸ் பண்ணியிருந்தோம்னா சரி உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து அந்த வீக் மாதிரி இருக்கிறது குறையும். உண்மையாக வந்து அந்த காய்ச்சலுக்கு பிறகு உண்மையாக நெல்லை இருந்தவர் தானே. இப்போ காய்ச்சல் வந்ததுக்கு பிறகு தானே உடம்பு சோர்வா இருக்கு. அப்போ 4-5 நாளுக்குள்ள அவருக்கு பிளக்கேடு வாருண்டா சத்து இல்லாத பிளக்கேடாது இல்லையே. அதாவது உடம்புல நீர் தன்மை குறையிறதானே அது. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த ஓரலாக கொடுக்கறது தான், வாய் மூலமாக அந்த நீர் சத்துள்ள உணவுகளை கொடுக்கறது தான் மிகவும் சிறந்தது. அதான் அவங்கள அந்த சோர்வுகள்ல இருந்து இல்லாமல் செய்யும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.